கேரள பல்கலைக்கழகத்தின் மனோன்மணியம் சுந்தரனார் சர்வதேச திராவிட பண்பாட்டு மையம் மற்றும் கேடிஹெச் வெல்ஃபேர் சொசைட்டி இணைந்து நடத்தக்கூடிய மலையாள மொழி பயிற்சி வகுப்பின் பயிற்சி நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்றது. இதற்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி மூணார் கிராம பஞ்சாயத்து காலில் வைத்து நடத்தப்பட்டது. தேவிகுளம் எம்எல்ஏ எஃப் ராஜா சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார். கேரள பல்கலைக்கழகத்தின் மனோன்மணியம் சுந்தரனார் சர்வதேச திராவிட பண்பாட்டு ஆய்வு மையம் மற்றும் கேடிஹெச் டெவலப்மெண்ட் அண்ட் வெல்ஃபேர் சொசைட்டி மூணார் இணைந்து நடத்திய செயல்பாட்டு மலையாள மொழிப்பயிற்சி 5ஆம் தொகுதியின் சான்றிதழ் வழங்கும் விழா மூணார் பஞ்சாயத்து கம்யூனிட்டி ஹாலில் வைத்து நடத்தப்பட்டது. தேவிகுளம் எம்எல்ஏ எஃப் ராஜா நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார். தொடர்ந்து பயிற்சிகள் நிறைவு பெற்றவர்களுக்கான சான்றிதழ் விநியோகம் நடத்தப்பட்டது. கேரளத்தில் நம்ம மலையாளம் தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. இதுக்கு முன்னாடி நம்ம அதை செய்யலை, அதுக்கான ஸ்டெப்பை எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே இதை செய்திருக்கணும். மலையாளம் நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடியே கற்றுக் கொடுத்துருக்கணும். மூணார் மண்ணில் பிறந்தவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க தான். மூணாராக காரணம் யார் தெரியுமா? நம்ம தான், நம்ம முன்னோர்கள். 1800 காலகட்டத்தில் இங்கே வனத்தை அழித்து தேயிலை தோட்டத்தை உருவாக்குனது நம்ம முன்னோர்கள். நிகழ்ச்சியில் கேரள பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் பி ஜெயகிருஷ்ணன் தலைமை வகித்தார். நிகழ்ச்சியில் கேரள சிறைத்துறை மற்றும் சீர்திருத்தத்துறை காவல்துறை தலைமை ஆய்வாளர் கே சேதுராமன் முக்கிய உரையாற்றினார். இந்தியாவில் பிறந்த எல்லா குடிமகனுக்கும் இந்தியாவோட எந்த இடத்துல போய் வீடு வைக்கலாம், ரிசைட் அண்ட் செட்டில் இன் இந்தியான்னு சொல்றாங்க. ஆனால் சொந்த ஊரில் சொந்த இடத்துல வீடு வைக்க முடியாத ஒரே ஒரு ஜனதை அப்படிங்கிறது நம்ம மட்டும்தான், தோட்டத்தொழிலாளி மக்கள். அப்போ இந்த ஒரு அவலநிலை என்னைக்கு மாறணும் அப்படிங்கிறது நமக்கு கஷ்டப்பட்டு இருக்கோம். அதுக்கு என்னன்னா மண்ணுரிமை வேணும், இடம் வேணும், எல்லாருக்கும் அவங்க இடம் வேணும். அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். உறுதியாக நம்ம ஜெயிப்போம். எல்லாருக்கும் எஸ்டேட்டில் எவங்க எஸ்டேட் இருக்கும் அந்தந்துக்கு எல்லாருக்கும் வீடு கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். அதில் 1-2 ஏரிக்கு கேட்கற கிடையாது. நம்ம கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டேட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 18,966 ஏக்கராவது மிச்சபூமி இருக்குது. சென்சாய் விஸ்வநாதன் வரவேற்புரையாற்றினார். முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் எஸ் விஜயகுமார், இடுக்கி மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர் சி நெல்சன், தேவிகுளம் பிளாக் பஞ்சாயத்து உறுப்பினர் ரீனா முத்துக்குமார், தேவிகுளம் மற்றும் முன்னாள் கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்களும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்தனர். தொடர்ந்து பயிற்சியை முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் மனோஜ் பிரபாகரன் நன்றி தெரிவித்தார். நியூஸ் பியூரோ, மூணார்.